ஒன் பீஸ் 1108வது சாப்டரோட ஸ்பாய்லர்ஸ் சம்மரி வந்திருக்கு. அதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். போன சாப்டரோட முடிவில் கரிபு வானாகர் அண்ட் கேத்ரினா டெவன் கிட்ட என்னையும் உங்கள் கூடவே கூப்பிட்டு போங்க, எனக்கு பிளாக் பியர்டை ரொம்பவே பிடிக்கும், பிளாக் பியர்டோட க்ரூவில் சேரணுங்கிறது என்னோட கனவு அப்படின்னு கேட்டிருந்தான். அந்த சாப்டரை படித்த உடனே நமக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சு போச்சு. அது என்னன்னா, கரிபு பிளாக் பியர்டு கிட்ட சிராகோசியை பற்றியும் வானோவில் இருக்கிற வெப்பனை பற்றியும் சொல்ல போகிறான் அப்படிங்கிறது. அப்படி இருக்கும்போது இந்த சாப்டரோட ஆரம்பத்தில் கரிபு வானாகர் அண்ட் கேத்ரினா டெவன் கிட்ட பேசுறத தான் முதல்ல காட்டியிருக்காங்க. வானாகர் அண்ட் கேத்ரினா டெவனுக்கு கரிபு மேல நம்பிக்கை இல்லை போல. என்கிட்ட வேல்யூபிளான இன்ஃபர்மேஷன் இருக்கு, என்ன பிளாக் பியர்டு கிட்ட கூப்பிட்டு போனா நான் எல்லா விஷயத்தையுமே சொல்றேன் அப்படின்னு கரிபு சொல்றான். ஆனா வானாகரும் கேத்ரினா டெவனும் கரிபுவை கூப்பிட்டு போனாங்களா இல்லையா அப்படிங்கறத இந்த சாப்டர்ல காட்டல. அப்படியே கட் பண்ணி மரீன்ஸை காட்டுறாங்க. அங்க 9 வைஸ் அட்மைரல்ஸ் வந்திருப்பாங்க. அவங்களோட பேர் எல்லாத்தையுமே ரிவீல் பண்றாங்க. பசிபிஸ்டாஸ் எல்லாமே பாணி சொல்றத கேட்டுட்டு மரீன்ஸ் அட்டாக் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இல்லையா. ஆனா மரீன்ஸால பசிபிஸ்டாஸை அட்டாக் பண்ணவே முடியல. ஏன்னா அவங்க அட்டாக் பண்றதா இருந்தா கேனானை வச்சு தான் அட்டாக் பண்ண முடியும். ஆனா கேனான் பால்ஸால பசிபிஸ்டாஸை ஒன்றும் பண்ண முடியாது, பபிள் சீல்ஸ் இருக்கிறதுனால. இதனால டாபர்மேனுங்கிற ஒரு வைஸ் அட்மைரல் மற்ற வைஸ் அட்மைரல்ஸுக்கு ஒரு ஆர்டர் போடுறான். அது என்னன்னா, பாணியை முதல்ல கொல்லுங்க, ஏன்னா அவ தான் டாப் ப்ரையாரிட்டி, அவளை கொன்னுட்டா பசிபிஸ்டாஸோட கண்ட்ரோலை நம்ம எடுத்துக்கலாம்னு. டோசாங்கிற ஒரு வைஸ் அட்மைரல் பிராங்கியோட குரூப்பை அட்டாக் பண்றதுக்காக போறான். ஆனா அதுக்கு முன்னாடியே டோரியும் புரோகியும் அங்க வந்து அவனை அட்டாக் பண்ணிடுறாங்க. டோரியும் புரோகியும் பிராங்கியோட குரூப்பை அவங்களோட சிப்புக்கு கூப்பிட்டு போக சொல்லி மற்ற ஜெயண்ட் வாரியர்ஸ் கிட்ட ஒப்படைச்சிடுறாங்க. உடனே பாணி அவங்க கிட்ட சொல்றான், இந்த மாதிரி லூஃபி, சாஞ்சி, வேகாபங்க் இவங்க 3 பேருமே இன்னும் ஐலாண்டுக்குள்ள தான் இருக்காங்க அப்படின்னு. டோரியும் புரோகியும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக ஐலாண்டுக்குள்ள போறாங்க. ஏதோ ஒரு ஸ்காலர் வேகாபங்கை பத்தி டோரியன் புரோகி கிட்ட சொல்லியிருப்பாங்க போல. ஆனா அந்த ஸ்காலர் யாரு அப்படிங்கிறது தெரியல. ப்ளூ கிராஸ் டாலுங்கிற 2 வைஸ் அட்மிரல்ஸ் ஒரு சீ பீஸ்ட் வெப்பன் மேல உட்காந்துருக்காங்க. அதுல அந்த ப்ளூ கிராஸுங்கிறவன் டால் கிட்ட கேட்கறான், இந்த மாதிரி நீ ஜெயன்ஸோட ஸ்ட்ரென்த்தை பார்த்துருக்கியான்னு. அந்த டாலும் 20 வருஷத்துக்கு முன்னாடி சால் இருக்காரு இல்லையா, ஜாக்குவால் டி சால், அவரோட கமாண்ட்ல தான் வேலை பார்த்துருப்பா போல. அதை சொல்றான். ஜோரோ, ஜிம்பே, ப்ரூக், உசோப்போட குரூப்பை பத்தி இந்த சாப்டர்ல எதுவுமே இல்லை. வேகாபங்க் ஸ்ட்ராகாட்ஸை பத்தி தெரியாம என்ன நீங்க இங்கேயே விட்டுட்டு நீங்க மட்டும் தப்பிச்சு போங்க அப்படின்னு சொல்லி பாக்குறாரு. ஆனா லூஃபியோ சாஞ்சியோ இந்த மாதிரி ஒரு நிலைமையில ஒரு ஆளை விட்டுட்டு போக மாட்டாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இல்லையா. அதே மாதிரிதான் பண்றாங்க. அவங்க வேகாபங்கை விட்டுட்டு போற மாதிரியே தெரியல. வேகாபங்கும் இந்த ஐலாண்ட்ல இருந்து தப்பிச்சு போகணும்னு முடிவு பண்ணிருப்பாரு. ஆனா திடீர்னு இப்போ மனசை மாத்திக்கிட்டாரு. எக்குகேட் ஐலாண்ட்ல இருக்கிற ஏதோ ஒன்ன அவரு பாதுகாக்கணும்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம பாணியோட கண்ட்ரோல்ல தான் எல்லா பசிபிஸ்டாஸுமே இருக்குங்கிறதுனால எல்லாருமே பாணியை கொல்றதுக்கு பார்ப்பாங்க. அதனால நீ தான் பாணியை பத்திரமா பார்த்துக்கணும்னு லூஃபி கிட்ட வேகாபங்க் சொல்றாரு. அப்போ சேட்டன் ஒரு நியூ ஃபார்ம்ல வரான். அதாவது இதுக்கு முன்னாடி அவன் பாதி மனுஷன் பாதி பூச்சி அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தான் இல்லையா. இப்போ முழுசாவே அவனோட டெவில் ஃப்ரூட் பவரை யூஸ் பண்ணியிருப்பான் போல. ஒரு பெரிய ஸ்பைடர் மாதிரி மாறுறான். சேட்டன் அந்த நியூ ஃபார்ம்ல லூஃபியையும் சாஞ்சியையும் அட்டாக் பண்ண பாக்குறான். அவனோட லெக்ல பாய்சன் இருக்கும் போல, அதை வச்சு அட்டாக் பண்ணலாம்னு பாக்குறான். ஆனா லூஃபி அதை சீரியஸாவே எடுத்துக்காம சிரிச்சுக்கிட்டு அந்த அட்டாக்கை அவாய்ட் பண்ணிடுறான். சாஞ்சியும் வேகாபங்கை தூக்கிக்கிட்டு சேட்டனோட அட்டாக்ல இருந்து தப்பிச்சிடுறான். இதனால வேகாபங்குக்கு ஆச்சரியம். சாஞ்சி, இவங்கள நான் என்ன இங்கேயே விட்டுட்டு போங்கன்னு சொன்னேன் அப்படின்னு வேகாபங்க் சொல்லி பாக்குறாரு. ஆனா சாஞ்சி கேட்குற மாதிரியே தெரியல. வேகாபங்கை தூக்கிக்கிட்டு அங்கிருந்து போகலாம்னு பாக்குறான். அப்போதான் கிசாரு அங்க வந்து சாஞ்சியை கிக் பண்றான். இதனால சாஞ்சியோட கையில இருந்து வேகாபங்க் கீழே விழுந்துடுறாரு. அதுக்கப்புறம் கிசாரு அவனோட லைட் ஸ்வாட வச்சு வேகாபங்கை குத்துறான். இதை பார்த்த லூஃபி சாஞ்சி கிட்ட சொல்றான், வேகாபங்கை தூக்கிக்கிட்டு இங்கிருந்து ஓடுன்னு. இவ்வளோ நேரமா சிரிச்சுக்கிட்டு இருந்த லூஃபி இப்போ கொஞ்சம் சீரியஸ் ஆகிட்டான். லூஃபி ஜெயின் சைஸ்ல மாறி ஒரு கையால சேட்டனோட தலையை பிடிக்கிறான். இன்னொரு கையால கிசாருவோட ஃபுல் பாடியையுமே பிடிச்சிக்கிறான். கிசாரு இரும ஆரம்பிக்கிறான். அவனோட வாயிலிருந்து ரத்தம் வருது. அப்போதான் லூஃபி சிரிச்சுக்கிட்டே சொல்றான், உங்களை நான் போக விட போறது இல்லை அப்படின்னு. சாஞ்சி வேகாபங்கை தூக்கிக்கிட்டு ரொம்ப வேகமா அங்கிருந்து போறான். லூஃபி, சேட்டன், கிசாரு இருக்கிற இடத்துல இருந்து ரொம்ப தூரம் தள்ளி வந்துட்டாங்க சாஞ்சியும் வேகாபங்கும். அப்போ வேகாபங்க் உடம்புல இருக்கிற காயத்தெல்லாம் மறந்துட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்காரு. இதை பார்த்த சாஞ்சிக்கு ஒண்ணுமே புரியல. யோ வேகாபங்க், என்னாச்சு, செத்துட்டையா, எதுக்கு சிரிச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறான். அப்படியே கட் பண்ணி பங்க் ரெக்கார்ட்ஸ் லேபை காட்டுறாங்க. அங்க இருந்த ஒரு ஸ்கிரீன்ல திடீர்னு வேகாபங்கோட ஃபேஸ் தெரியுது. வேகாபங்க் பேச ஆரம்பிக்கிறாரு. இது ஏற்கனவே ரெக்கார்ட் பண்ணி வச்சிருந்திருப்பாரு போல வேகாபங்க். அதுதான் இப்போ பிளே ஆகிட்டு இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஹலோ ஹலோ, டெஸ்ட் டெஸ்ட், வேர்ல்டு ப்ளீஸ் ரெஸ்பாண்ட். நான் தான் டாக்டர் வேகாபங்க், த ஜீனியஸ் சயின்டிஸ்ட். நான் இப்போ சொல்ல வர்ற மெசேஜ் உங்க எல்லாரையுமே அதிர்ச்சிக்கு உள்ளாக்கலாம். ஆனா இதுதான் இந்த உலகத்தோட உண்மைன்னு வேகாபங்க் ஸ்கிரீன்ல சொல்லிக்கிட்டு இருக்காரு.
இதோட இந்த சாப்டரும் முடியுது. ஒவ்வொரு சாப்டரோட முடிவுலையும் அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு நம்மளை யோசிக்க வைக்கிற மாதிரி ஏதாவது பண்ணி வச்சிடுறாரு ஓடா. இதனால நானும் அடுத்த சாப்டர் எப்படா வரும்னு காத்துக்கிட்டு இருக்க வேண்டியதா இருக்கு. அடுத்து டோரியும் ப்ரோகியும் லூஃபியை மீட் பண்ணுவாங்க. அப்போ டோரி, ப்ரோகி, லூஃபின்னு இந்த 3 ஜெயின்ஸும் ஒன்னா நிக்கிற மாதிரி 2 பேஜ் ஃபுல்லா ஓடா வரைஞ்சா வேற லெவல்ல இருக்கும்.